இல்ல லட்சுமி, கடை மட்டும் போயிட்டு வந்த. இந்த குழம்புக்கு வேற எல்லாம் வாங்கிட்டு வந்து போய் மத்தியானம் சாப்பாடு செய்யணுமா, அந்த குழம்பு போய் வாங்கிட்டு வந்த. சரிக்கா, என்னங்கக்கா குழம்பு? சாம்பார் வைக்க போற லட்சுமி. சரி சரி, நானும் இப்ப ஏதோ காய் ஏதோ செய்யலாம், அந்த காய் வாங்கலான்னு போறேன். சரி சரி, மதியம் எல்லாம் என்ன பண்றா? இருக்கிறேன்க்கா, வீட்டுல இருக்கிறேன். அப்புறம் எந்த காலேஜ்ல சேர்த்தலான்னு ஏதோ ஐடியா பண்ணாங்களா? வந்து என் பொண்ணுகிட்ட கேட்டிருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை பத்தி எதுவும் கேட்கல. சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது. நம்மளுக்கு புரியற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்லவும் மாட்டாங்க. அதான் நானும் விட்டுட்டேன். உங்ககிட்ட வந்து எதுவும் சொன்னாலா? ஆமாக்கா சொன்னேன். கீர்த்தி நல்லா சொன்னாங்களா? நிறைய ஒரு 3 இடம் சொல்லியிருக்கேன், நல்லா இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு, பிசி ஏத்த மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் பக்கத்துல இருக்கு, ஒவ்வொன்றும் கொஞ்சம் தூரமா இருக்கு. அதான் யோசிக்க வேண்டியதா இருக்குக்கா. போயிட்டு வந்துருவாள் என்னன்னு பயமா இருக்கு. அப்படியா லட்சுமி? ஹாஸ்டல்ல ஏதோ சேர்த்துடலாம்ல? வேண்டாங்கக்கா, என்ன இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கட்டும். என் பிள்ளை இப்பெல்லாம் நடக்கிறத பார்த்தா எங்கேயுமே வெளியே விடுறதுக்கே எனக்கு பயமா இருக்குக்கா. என் பிள்ளை எங்கூடயே இருக்கட்டும். அதான் அவனும் இங்கே வந்து இங்க வேலை பார்க்கணும்ல, நாங்களும் ஒன்னாவும் இங்க இருந்துக்கிறோம். அதுவும் சரிதான் லட்சுமி, இங்கே இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஆமாங்கக்கா, அதான் நீ போய் அட்மிஷன் போடணுமாமா, போலான்னு சொல்லி அடுத்த வாரம் போலான்னு பேசிட்டு இருந்திருக்கோம். சரி சரி லட்சுமி, லேட் பண்ணாத, டக்குன்னு போய் போட்டு வந்துருங்க. ஆமாங்கக்கா, அப்படியே பஸ் ரூட் எல்லாம் சொல்லி கொடுத்துருணும் போயிட்டு வரக்கு. பஸ் எல்லாம் எந்தெந்த பஸ் இந்த டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருணும், போயிட்டு வந்துருவா. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அதே காலேஜில் சேர்றேன்னு சொல்லியிருக்காங்களாமா. அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லக்கா. சரி சரி லட்சுமி, நல்லதா போச்சு. ஆமாங்கக்கா. லட்சுமி, அப்புறம் சின்ன பொண்ணு பாத்தியா? இல்லைங்கக்கா, நான் பாக்கலையே. காலையில பால் வாங்குறதுக்கு கூட நான் கடைக்கு போனேன், அப்ப கூட பாக்கல அவள. நானும் பாக்கல லட்சுமி, எங்க போனான்னு தெரியல. அவகிட்ட வேற ஒரு கேள்வி வேற கேட்கணும். ஆமாங்கக்கா, அவளால இப்ப பிடிக்க முடியறது இல்ல, ஒரே பிஸி ஆயிட்டா போல. அதுவும் சரிதான், அவங்க அத்தை கூட ஒரே பிஸியா இருப்பா போல. ஏன்க்கா, என்னங்கக்கா சொல்லணும் அவகிட்ட? இல்ல லட்சுமி, ஒரு ஜாக்கெட் ஒன்று தைக்கணும். நான் எப்பவுமே கொடுக்குற கடை வேற ரொம்ப நாளா மூடி இருக்கு. அந்த கடை எப்ப திறக்கிறது எப்ப தைக்கிறது எனக்கு வேற அவசரமா தேவைப்படுது. நான் ஒரு விசேஷத்துக்கு வேற போகணும். அது சின்ன பொண்ணு சொல்லுனா, அவள் தெரிஞ்ச ஒரு அக்கா நல்லா தைப்பாங்களாமா. அதான் அவகிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். இப்படியாக்கா? பார்த்தா சொல்றேன் எடுங்க. சரி லட்சுமி, போய் வாங்கிட்டு வாப்போ. சரிங்கக்கா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கியாமா? என்ன சுந்தரி அக்கா வாய்ஸ் கேக்குது? அக்கா வாங்கக்கா, ஏக்கா வெளியே நின்றுக்கிறீங்க, உள்ள வாங்க. சின்ன பொண்ணு, என்ன பண்ற? இப்பதாக்கா வேலையை முடிச்சேன். அதான் வெளியே போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைக்கு எங்கச்சும் போறியா சின்ன பொண்ணு? இல்லைங்கக்கா, வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தேன் காத்தார. சரி சரி சின்ன பொண்ணு. இல்ல சின்ன பொண்ணு, நீ சொன்னேல ஒரு டெய்லர் இருக்கா நல்லா தைப்பாங்க அப்படின்னு, அவங்க கடையை மட்டும் சொல்றியா? ஏங்கா உங்களுக்கு தைக்கணுமா? நீங்க எப்ப கொடுக்குற கடை என்னாச்சுக்கா? எங்க வெளியே போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிற சின்ன பொண்ணு. ஆளையே காணும். எனக்கு வேற அர்ஜென்டா விசேஷத்துக்கு போறக்கு வேற வேணும் ஜாக்கெட்டு. சொன்னேன்னா நான் போய் கொடுத்துட்டு வந்துருவேன். அது வந்துக்கா, அந்த முக்கு இருக்குல்ல, முக்கு கிட்ட ஒரு மளிகை கடை இருக்குல்ல, எதுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டு நான் வர இருங்க, கூட்டிட்டு போய் விடுறேன் உங்களுக்கு. இல்ல சின்ன பொண்ணு, நீ வேலையா இருப்ப, நீ பாரு, நீ சொல்லு, நான் போய்க்குவேன், கரெக்டா போய்க்குவேன். இருங்கக்கா, நானே வரேன். எங்க கிளம்பிட்டீங்கப்பா? ஐயோ, கிளவி வந்துருச்சேன். ஒண்ணும் இல்லைங்க சுந்தரியக்கா, ஜாக்கெட் தைக்கிற கடை ஏதோ உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லிட்டு இருந்தேன். நானும் எங்கேயும் போகலையே, உனக்கு கேட்டு பாருங்க. ஆமா ஆமாங்கக்கா, நான் வேற தைக்கணும் அவசரமா. அதான் நான் வேற சின்ன பொண்ணு நல்லா தைப்பாங்க அப்படின்னு சொல்லுவா ஒருத்தங்கள, அதுக்குதான் கொடுக்கணும்னு கேட்கல, கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அவ கொடுத்தா எதுன்னு எனக்கு தெரியும். நீ அப்ப போய் கொடுத்தாலும் அவங்க அந்த டைம் தைச்சு தரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா தைக்கிறதுனால நிறைய பேர் கொடுப்பாங்க. உனக்கு எப்படி? உனக்கு அவசரமா வேணுமா இல்ல நாளானாலும் பரவாயில்லையா? இல்லைங்கக்கா, நான் கொடுக்குற கடையிலே கொடுத்துருப்பேன். அது வேற ஊருக்கு போயிட்டாங்க. அதான் எனக்கு வேற அதை நம்பி இருந்துட்டு இப்ப அர்ஜென்டா வேணும்க்கா. அப்படி அர்ச்சனை, நான் ஒரு கடை சொல்றேன் சுந்தரி. எங்க வீட்டு பின்னாடி ஒரு வழி போகுது தெரியுமா? அந்த வழியிலேயே போனீங்கன்னா வீடு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும், டெய்லர் அக்கா இந்த தெருவில் யாராச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி அங்க நல்லா தைப்பாங்களா? தைப்பாங்க சுந்தரி, சீக்கிரமாவும் தைச்சு கொடுத்துருவாங்க கூட. இல்லைங்க, பரவாயில்ல, நீங்க இருங்க, நான் போயிட்டேன். சரி, உனக்கு தெரியாது, நான் சொல்றப்ப நீ முழிக்கிற, நான் வரேன். சரிங்கக்கா. சின்ன பொண்ணு வீட்டு நான் போய் காட்டிட்டு வரேன். அத்தா, எனக்கு அந்த கடை தெரியாதா, நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் போய் காட்டிட்டு வரேங்க, நீங்க இருங்க. அப்படியே ஊரு சுற்றி வீட்டு வேலையை பாரு, நான் போய் காட்டிக்கிறேன். அத்தா, வீட்டு வேலை முடிஞ்சுத்த, நானும் வரத்த. ஒண்ணும் வேண்டாம், இங்க இரு. அத்தா, எனக்கு ஒரு டாப் வேற அடிக்கணும் அத்த. சொன்னா கேட்க மாட்டியா? சரி, உள்ள போய் எடுத்துட்டு வா, போலாம். சரி சின்ன பொண்ணு, உங்க அத்தையை சொல்லிட்டாங்களா, போய் எடுத்துட்டு வாப்போ. சரி இருங்கக்கா, டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம போய் வெளியே போய் நிக்கலாம், வருவா. சரிங்கக்கா, வாங்க. ஐயோ, போய் சொல்லிட்டுமே, அந்த டாப் வேற அடிச்சு வச்சிருக்க, இப்ப என்ன பண்றது? சரி அப்படியே போலாம், கவனிக்கலைன்னா நான் பாட்டுக்கு அப்படியே போயிடலாம். வெளியே போறதுக்கு என்னன்னு பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்லுவோம்.